கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம். ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பிரியமானவர்களே, சரீரத்தில் பலவீனம் இருப்பது போல ஆவியில் சோர்ந்து போவதும் ஒருவித பலவீனம்தான். அப்படிப்பட்ட சோர்ந்து போகிற வேளைகளில் ஆவியானவர் நமக்கு உற்சாகத்தை தந்து நமக்கு உதவி செய்கிறார். சோர்ந்து போய் இருக்கும் வேளைகளில் நாம் ஜெபிக்க கூட முடியாமல் அல்லது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாத வேளைகளில் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் நம்மை விட்டு நீங்கும்போது ஆவியானவர் நமக்குள் வாசமாயிருந்து நம் பலவீனங்களில் பலன் தந்து நம்மை கிறிஸ்துவுக்கு நேராய் வழி நடத்துவார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் ஆவியானவரை துக்கப்படுத்தும்படியாக இருக்கும் எந்த துர்க்குணமாக இருந்தாலும் அதை எடுத்து போட உதவி செய்யுங்க. ஆவியானவர் தாமே எங்களுக்கு எங்கள் பலவீனத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை தந்து பலப்படுத்தட்டும். நாங்களும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் உம்முடைய சத்தத்தை அனுதினமும் கேட்கவும் எங்களுக்கு துணையாயிருந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.